மருத்துவ சுதந்திர பேர்ல சமீப காலமா பத்திரிகையாளர்களையும் மற்ற அரசியல் தலைவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சீமான் தெரிவிக்கிறாரு. இந்த சீமானுடைய அந்த பேச்சு ஒரு அவமரியாதை ஏற்படுத்துது, தலைவர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது, ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, சீமான் நல்ல பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும், அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும், சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார். அது உண்மை. மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, மற்ற துறையை சேர்ந்தவர்களை பற்றி இவர் ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசுறாரு. ஏற்கனவே அவர் சாட்டை முருகனை நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு, நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இனிமே அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார், எல்லாம் ரைட்டு. அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக. கூட்டணி தர்மம்னா என்ன? கூட்டணி தர்மம்னா அவரை தான் சொல்றாரு, என்ன ஏன் யோசிக்கிறீங்க, மது ஒழிக்கணும்னு சொல்லி தானே திமுகவுக்கு அவர் கோரிக்கை தானே வைக்கிறார். அது என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது தவறு இல்லையா? அவர் கேட்கறது ஒன்றும் தப்பா சொல்லலையே. அதற்காக நான் அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். திருமாவளவன் யோசித்து பேசக்கூடியவர் தான். நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமா தான் பேசுவாரு. எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு ஒண்ணு, அவர் திமுக கூட்டணியில தான் இருக்காரு, திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும், பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. அது எனக்கு அந்த காலகட்டத்தை நீங்க யோசிக்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல. பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர் தான். நான் தான் சொல்றேங்க, பழனிசாமிங்கிற ஒரு நல்லவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. அம்மாவுக்கு மிகவும் பிடித்த அம்மாவுக்கு ஆட்சி காலத்துல புத்துணர்வு முகாம்லாம் வச்சு பண்ணாங்க. அதை பத்தி நீங்க அவங்க ரொம்ப மூடி மறைக்கிற மாதிரி இல்ல, யானைகள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை முகாம்களுக்கு சென்று வரும் பொழுது யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட ஆயுளுக்கு நல்லது. அது யானைகளால தொந்தரவு இல்லாம இருந்துச்சு. அதை இந்த அரசாங்கம் இப்ப அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒண்ணு மூடுறாங்க, இல்ல ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேர் மாத்துறாங்க. தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அந்த அம்மா உணவகங்களாக இருக்கட்டும், அம்மா கொடுத்த சைக்கிளை எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தரம் இல்லாம கொடுத்து அதையும் மூடுவிழா நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுல ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாருனாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருளில் முழுகுது. இன்னைக்கு கூட நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல 5 ட்ரிப்பு காலம்பரை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார 5 முறை பவர் கட் ஆயிருக்கு. அவங்க திமுக வந்தாலே பவர் கட் வரும். எவ்வளவுதோ தமிழ்நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், தனியாரிடம் கொள்முதல் செய்வதில் தான் முறைகேடு செய்ய முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் தலையில அந்த செலவை அவர் சுமத்துறாங்க. அதனால திமுக ஆட்சி என்னதான் இந்த கூட்டணி பலம் இருந்தாலும் 26ல மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம். இப்பதான் அவர் கேட்டாரு, பழனிசாமின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரை, ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்.